தமிழன் தர்பார் சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்கும் ஒரு இனிய இந்த வெள்ளிக்கிழமையில வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டாச்சா? இன்றைய பொழுது எப்படி போச்சு? சோமா இருக்கிறீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த ஒரு சின்ன பதிவை ஆரம்பிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயத்த இந்த மனித மனம் மறுக்குது. ஆனா அது உண்மை. ஆனா அந்த மனித மனம் மறுக்குது. தவறா இருந்தா நான் பேசுறது இருந்தா மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சுக்கோங்க. அதாவது இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அதை மனித மனம் மறுக்குது. நல்லா ஆடி பாடி ஜாலியா அடுத்தவன் சாப்பிட்டா நான் வச்சானா அது கூட தெரியாம நல்லா சந்தோஷமா அவங்க வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் மனிதன் இந்த கம்ப்யூட்டரை தயாரிக்கிறான், விமானத்தை தயாரிக்கிறான், கப்பலை தயாரிக்கிறான். ஓகே, மனித மூளை அவ்வளவு கரெக்டா வேலை செய்யுது. இருக்கும்போது நல்லா ஆடுறான், ஓடுறான், எல்லாம் செய்யறான். கடைசி புழுவுக்கு ஆசைப்பட்டு போகும் மீனே தூண்டியில மாட்டிக்கிட்டா சோகம் தானே. பாருங்க, நல்லா மீன் புழுகிட்ட மாட்டிக்குது. புழுவை வச்சு மீன் பிடிக்கிறாங்க, மீன் மாட்டிக்கிச்சு. மீனை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், சூப்பரா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் அந்த புழுவு செத்து போச்சு. கடைசி புழுவு என்ன நினைக்கி, அடியடங்கும் வாழ்க்கையடா அரடி நீளமே சொந்தமடா. அங்க இருக்கு புழுவு. மாவன நீ அங்க குளிக்கத்தான வருவ, நான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப திங்க பாருன்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையானது ஒரு வட்டம். ஏழ்மையானவன் பட்டுன்னு பணக்காரனாவான், மறுபடியும் பணக்காரனா இருக்கவன் டக்குன்னு ஏழ்மை நிலைக்கு வருவான். இது தெரியாம சிலவர் வாயை விட்டு அப்படி அந்த தவளை வாயை விட்டு மாட்டிக்கிடுவாங்க. இதனாலதான் அந்த பதிவு. வேற தவறா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. கடைசி நம்ம போறது மண்ணுக்குள்ளதான். அந்த நம்ம புழுவுக்கு இரையாயிருவோம். புழு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன பிராணி. கையை வச்சு நசுக்கினா நசுக்கணும், காலை வச்சு நசுக்கினா நசுக்கணும். ஆனா அது நம்ம உடம்பையே தின்னுடும் லாஸ்ட். இத மனித மனம் இயற்கை மறுக்குது. ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரையும் மதிப்போம். ஏழை உள்ளவங்க எல்லாரையும் மதிப்போம். நல்லபடியா வாழ்வோம். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். நன்றி.